பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த பெண்ணே உனக்காக நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், குணசாலியான ஸ்திரீயை பற்றி பார்த்தோம். இந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். வீடை யார் வேணாலும் கட்டலாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நடத்துகிற அந்த குடும்பத்தை, அந்த வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை பெண்களாகிய நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இது வந்து இன்னொரு வசனத்தில் பார்த்தோம், அது கர்த்தருடைய பொறுப்பு. கர்த்தரும் நம்மளும் சேர்ந்து இந்த வாழ்க்கைக்கு நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் அழகாக நம்ம வாழ்க்கையை கட்டி கொடுப்பாரு. கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் நம்ம பார்த்தோம்ல, கடந்த நாட்களில் வசனங்களில் பார்த்தோம்ல, கர்த்தர் எப்படிலாம் சொல்லுகிறாரோ அந்த முறைப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது ரொம்ப சூப்பரான ஒரு குடும்பத்தை நம்ம அழகாக கட்டலாம். ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் கஷ்டமான காரியம். பெண்கள் தான் ரொம்ப பொறுத்துட்டு போகணும். ரொம்ப பொறுமையாக எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கா, எல்லாமே நமக்கு தான் அந்த பொறுப்புலாமா அப்படின்னு உணர வேணாம். ரொம்ப ஈஸி. ஆண்டவர் ரொம்ப இரக்கமாக இருக்க சொல்கிறாரு, ஞானமாக இருக்க சொல்கிறாரு, ரொம்ப அன்புள்ளவர்களாக இருக்க சொல்கிறார். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்ம குடும்பத்தை, நம்ம கணவரை, நம்ம பிள்ளைகளை ரொம்ப அன்பு காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அரவணைக்கிற வார்த்தைகளாக இருக்கும். தயவுள்ள வார்த்தை ஒரு வாயில் இருக்கும், அந்த வார்த்தையின்படி இருக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட உதவியாளராக அந்த நாட்களில் நம்ம கூடவே இருக்கிறாரு. 24 ஹவர்ஸும் நமக்குள்ளாரே இருக்கிறாரு. அவர் நம்மளோட துணையாளராக இருக்கிறார். அவரை நம்ம ஒரு நிமிஷமும் கூப்பிட்டு நம்மளோட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவரோட உதவியை நம்ம சார்ந்து கொள்ளும்போது இந்த மாதிரி அழகாக குடும்பத்தை நடத்துகிற இந்த குணசாலியான ஸ்திரீயாக நம்ம இருக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான காரியம். அதனால தான் ஆண்டவர் இந்த பொறுப்பை நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். வேறு யாராலையும் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் பெண்களாகி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ரொம்ப நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். கஷ்டம் இல்லை, திறன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போய் வேறொரு தேற்றவான்னு உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்றைக்கி வந்து ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதோட நலமாக இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளாரே இருக்கிறார். அவர் எப்போதுமே உன் கூட இருக்கிறாருன்னு ஏசப்பா சொல்கிறார். அப்போ அந்த ஆவியானவரை வைத்து கொண்டு நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லையும் அவரோட உதவியை நம்ம சார்ந்து கொள்ளும்போது, உதவியாளரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது நிறைய கஷ்டமான காரியங்களை கடந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வெல்கம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போகலாம். அவர் நம்மளோட துணையாளராக நம்ம கூடவே இருக்கிறார். இப்படி நம்ம கடந்த நாட்களில் இந்த குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை குறித்து பார்த்துட்டோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பை பார்த்துவிட்டோம். இப்போ அடுத்து கர்த்தர் இந்த பெண்களை குறித்து, பெண்களாகி நம்மளை குறித்து எப்படிப்பட்ட பிக்சரை வைத்திருக்கிறாருன்னு நம்ம தெரிந்து கொள்ளும்போது ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்மளை குறித்து இவ்வளோ பெரிய பிக்சர் வைத்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பிக்சரை தெரிஞ்சு கொள்ளும்போது நமக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் எம்பவர் பண்ணுறாருன்னு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது இன்னும் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை ஜாஸ்தியாக்குவோம், குடும்பத்துக்காக செய்கிற காரியங்களை ஜாஸ்தியாக்குவோம். ரொம்ப சூப்பராக இது இருக்க போது. நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஆண்டவர் நம்மளை குறித்து சொன்ன காரியங்களில் 6 காரியங்கள் பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில் இதை பார்ப்போம். முதலாவது, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எனக்கு இது இருந்திருக்குது. எப்படியாவது நம்ம ரட்சிக்கப்பட்டுரும், எப்படி ஆண்டவரை குறித்து நம்ம அறிஞ்சு அவர் தான் ரட்சகர்னு நம்ம தெரிஞ்சு பயங்கரமாக ரட்சிக்கப்பட்ட புதுசுலலாம் பயங்கர நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், இவ்வளோ நமக்காக பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ நமக்காக பண்ணியிருக்கிறாரா, நமக்கு எப்படி இதெல்லாம் புரிஞ்சிச்சு? நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். நான் இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தனால அடிக்கடி நினச்சி பார்த்தது உண்டு. என்னை எப்படி ஆண்டவர் எந்த சுச்சுவேஷனில் தொட்டார், எப்படி என்னை இதெல்லாம் புரிய வச்சார். அடிக்கடி நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது புரியாதப்ப யோசிப்பேன், நமக்கு எப்படி இதெல்லாம் புரிய வச்சார்? இவங்களுக்கு இவ்வளோ நம்ம மெனக்கட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஆனால் புரியலைங்கிறாங்களே. ஆவியானவர் தான் அது கிரியை செய்யணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுறப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் இதை புரிய வச்சிங்க அப்படின்னு நிறையா நினைத்தது உண்டு. நீங்களும் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நினச்சப்ப கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்மளை இப்படி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறாரு. இந்த ஏசப்பாக்கா நம்ம கண்டிப்பாக ஊழியம் பண்ணணும், ஏதாவது ஒன்றாவது பண்ணணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கிறேன். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நான் காலேஜ் படிச்சுட்ருக்கிற நாட்களில் நான் போயிட்டு இருந்த சபையை வந்து சாட்டர்டேஸ்லாம் போய் க்ளீன் பண்ணுவோம். நமக்கு எந்த ஊழியமும் தெரியாட்டாலும் அட்லீஸ்ட் இந்த சர்ச்சை வந்து க்ளீன் பண்ணுற ஊழியமாச்சும் நான் எப்போவும் செய்யணும் ஆண்டவரே நான் வேண்டிக்குவேன். க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் கடைசியில் ஆண்டவர் வந்து ஊழியக்காரரே கல்யாணம் பண்ணி
ஊழியக்காரியாக இன்றைக்கி உயர்த்திருக்கிறாரு ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். அது மாதிரி நம்ம ஊழியம் பண்ணணும்னு ஆசை எல்லாருடைய மனசுலையும் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அது நமக்கு மிகப்பெரிய ஆசையாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஆண்டவர் வந்து ஊழியத்தில் பெண்களை ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக வைத்திருக்கிறாரு. அதை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16வது அதிகாரம் ரோமர் 16:1-2 வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள். இங்கே வந்து ஒரு பெண்ணை பற்றி பார்க்குறோம். அவங்க பேர் பெபேயாள். ரோமர் 16:1 அவங்கள பற்றி பார்க்குறோம். இப்போ வந்து என்ன டாபிக், நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஊழியத்தில் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தில் பெண்களுடைய பங்கு. இங்கே அந்த பெபேயாளை பார்க்கும்போது பவுல் வந்து சொல்கிறாரு, அவள் அநேகருக்கு ஊழியத்தில் அவள் உதவி செஞ்ச ஒரு முக்கியமான பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தேவையானதை பார்த்துங்க. பவுல் வந்து இங்கே அவங்களோட பேரை வந்து குறித்து அவங்கள பற்றி சொல்கிறாரு. அப்போ அவங்க அவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவள் அநேகருக்குனா அவ்வளோ ஊழியக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கும் கூட, பவுலுக்கும் அவங்க ரொம்ப ஆதரவாக இருந்தவள். அப்போ ஆதரவாக இருந்தவளுங்கிற வார்த்தை சொல்லும்போது சும்மா அவங்களுக்கு 1-2 காரியங்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஊழியத்துக்கு தேவையான தங்குற இடம், வசதி எல்லாமே செய்து கொடுத்துருப்பார்கள். அதனால தான் ஆதரவாக இருந்தவள் அப்படின்னு பவுல் வந்து அவங்கள மறக்காமல் இருக்கிறாருன்னா அவங்களோட ரோல் அங்கே அந்த ஊழியத்தில் அவ்வளோ பெரிதாக இருந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்மளை குறித்து சாதாரணமாக என்ன வேணாம், வெறும் அந்த குடும்பத்தை கட்டுக்கிற பொறுப்பு தான் நமக்கு இருக்குது அப்படின்னா, குடும்பத்தை கட்டுக்கிற காரியம் பெரிய காரியம். அதோடு கூட ஆண்டவர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறார். நம்மளால் அதெல்லாம் முடியும். குடும்பத்தை பார்க்குறோம், கணவரை பார்க்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம், ஓகே, பெரியவர்களை பார்க்குறோம், ஓகே. இதோடு சேர்த்து ஆண்டவர் வந்து ஊழியத்துலேயும் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்களாக நிறுத்தி இருக்கிறாரு. நம்ம இந்த பிக்சர் நமக்கு உண்டாகும் போது கண்டிப்பாக நம்ம ஊழியத்துக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்க முடியும், ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும். இப்படி பெண்கள் வந்து தேவ ஊழியத்தில் பங்கு பெறுதல் முதல் பாயிண்ட். அடுத்து நம்ம பைபிள் எடுத்து பார்க்குறோம். இயேசுவோட ஊழியத்தில் இருந்த பெண்கள் நிறைய பேர், இயேசு கூட நிறைய பெண்கள் இருந்தாங்க. நிறைய பேர் அவங்கள பயங்கரமாக ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. எப்படிலாம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். லூக்கா 8வது அதிகாரம். லூக்கா 8:1 வாசிக்கிறேன். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்கே வந்து நிறைய ஸ்திரீகளை சொல்லியிருக்கிறாரு. திரும்பி பேரே கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே அநேகம் ஸ்திரீகள்னு போட்டாங்க. அப்போ அவ்வளோ பெண்கள் வந்து ஆண்டவரோட ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி ஊழியத்தை செய்தாங்க? நம்ம செய்கிற ஒவ்வொன்றும், சர்ச் க்ளீன் பண்ணால் உங்களால் முடியுதா, அதை போய் சப்போர்ட் பண்ணுறீங்களா, அது ஆண்டவர் பார்வையில் மிகப்பெரிய ஊழியம். அடுத்து வீட்டு கூட்டங்கள் நடத்துகிறீங்களா, பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லுங்கள், சின்ன ப்ரேயர் நடத்துங்க, அது மிகப்பெரிய ஊழியம். அது அவர் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் நம்ம சொல்கிற பொறுப்பை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. நம்ம தான் வீட்டில் இருக்கிற பெண்கள், நம்ம நிஜமாக கண்டிப்பாக சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு, அவங்கள்ட்ட சொல்லி ஒரு சின்ன ப்ரேயரை அரேஞ்ச் பண்ணி, இல்லை லேடிஸ் ப்ரேயர் ஏதாவது உங்கள் சபைகளில் நடந்தால் அந்த ப்ரேயருக்கு அழைத்து செல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தொடுவார். இந்த மாதிரி ஊழியங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு நம்மளால் இன்றைக்கு என்ன ஊழியம் ஆண்டவருக்காக செய்ய முடியுதோ அதை செய்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அதை பெரிய அதுக்கான ரிவார்டை வச்சுருக்கிறாரு. அதை பெருசாக தான் பார்ப்பார். அந்த மாதிரி இந்த பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு இப்போ ஆஸ்திகளால் ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஒரு ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த காலத்தில் எது பண்ணாலும் நமக்கு பணம் தேவை. ஊழியம் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பணம் தேவை.
பணம் வேணாம், பண ஆசை தான் கெட்டது. ஆனால் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தையின்படியே பணம் வந்து எல்லாவற்றும் முக்கியமாக ஊழியத்திற்கு பணம் ரொம்ப அவசியம். நம்ம ஒரு ஏழைக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்னா கண்டிப்பாக அங்கே அந்த ஏழைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லிப்பாங்க. சும்மா போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறத காட்டிலும் ஒரு ஏழை ஒரு சாப்பாடே இல்லாத ஒரு மனுஷனுக்கு நீங்கள் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் சுவிசேஷம் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க உட்காந்து கேட்பாங்க. இப்படி பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏசப்பாவுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஏசப்பாவோட ஊழியத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்திரீகள். அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல, இன்றைக்கி எனக்கு டைம் சரியாக இருக்குது. என் பிள்ளைங்கள என் வீட்டை பெரியவரில் நான் வயதானவர்களை வைத்திருக்க நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவங்களால வெளியில் போக முடியாது. விட்டுட்டு ஒரு நாள் கூட மாமனார் மாமியார் அப்பா அம்மா இல்லை பெரியவர்கள் யாராக இருக்கட்டும் அவங்கள பார்க்க நிறைய பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்து ரொம்ப நல்லா கவனித்து கொள்வாங்க பெரியவர்களை. அவங்கள பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெரியவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையும் அந்த கவனிப்பும் அவங்கள பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நேரத்தில் அவங்களால வெளியிலே போக முடியாது. இந்த மாதிரி பெரியவர்களை வைத்துக்கொண்டு வீட்டில் பராமரித்து வருகிறவர்களால் வெளியில் போக முடியாது, வர முடியாது, டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஊழியத்துக்கு. அப்படி இருக்கிறவர்கள் நீங்கள் ஆஸ்தியுடையவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திகளால் உங்களோட பொருளாதாரத்தினால அதுவும் மிகப்பெரிய ஊழியமாக ஆண்டவர் வந்து பைபிளில் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேணாம், என்னால் எந்த ஊழியமும் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக வேணாம். அநேக ஊழியங்களை தாங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறபடி தாங்குங்க. அது மிகப்பெரிய ரிவார்டை உங்களுக்கு கொண்டு வரும். இப்படி இயேசுவோட கூட ஊழியம் செய்தார்கள் நம்ம பெண்கள். நம்மளை மாதிரி பெண்கள் இயேசுவோட ஃபஸ்ட்டு ஊழியத்தில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். பவுல் அங்கே வந்து குறிப்பிட்டிருந்தார். அடுத்து ஏசப்பா கூட ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்ச பெண்கள் இருந்தாங்க. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட், பெண்கள் மதிப்பும் தைரியமும். நம்மளை குறித்தான பிக்சரை தான் இப்போ ஆண்டவர் நமக்கு என்னென்ன பிக்சர் வச்சுருக்கிறாரு, ஊழியத்தில் நம்மளை எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு, அடுத்து நம்மளை குறித்தான பிக்சர். பெண்கள் மதிப்பும் தைரியமும் உடையவர்கள். பெண்கள் ஃபஸ்ட்டு வீக் கிடையாது, நம்ம வந்து மென்மையானவர்கள், நாட் வீக். நம்ம வந்து ரொம்ப மென்மைனா எப்படி சொல்கிறோம், ரொம்ப சாஃப்ட் பர்சன் நம்ம. ஆனால் வீக் கிடையாது. நம்மளை வந்து வீக்காக பார்த்தா நம்ம அந்த பிக்சரை உள்ளே ஏற்றிக்க வேணாம். ஜனங்கள் எப்படியோ பார்க்கட்டும், இல்லை யார் வேணாலும் எப்படியோ வீக்காக நினச்சிக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை வீக்காக பார்க்கலங்க. நம்ம மைண்டில் ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வைத்தா போதும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம போன வாட்டி பார்த்த நீதிமொழிகள் 31 கடைசி நாட்களில் பார்த்தோம்ல, அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். அவள் வந்து இது என்ன இங்கே குறிக்கிறாங்கன்னா அவரோட தைரியத்தை பற்றி தான். அவள் உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறதுனா அவளோட அந்த டிக்னிட்டியை குறிக்கிறது, அந்த மதிப்பை குறிக்கிறது. அவள் ரொம்ப மதிப்பும், பெண்களாகிய நம்ம வந்து ரொம்ப மதிப்பும் தைரியமும் உடையவர்கள். இதை ஒரு நாள் நம்ம மறந்து போயிடக்கூடாது, வீக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றுமே இல்லை, இந்த கிச்சனில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் வைத்திருந்தார் போல். இந்த கிச்சன்லேருந்து எப்போ ஆண்டவரே பெரிய விடுதலை உண்டாகும், இப்படி நம்மளை வைக்கலாம் ஆண்டவர். கிச்சனில் நம்ம செய்கிறத சந்தோஷமாக செய்யுங்க. எல்லாத்த விட அந்த வயிறுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து அது மிகப்பெரிய ஒரு ஊழியங்க. நம்ம கணவரை, பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை நம்ம சமைச்சு கொடுக்குறதுலாம் வந்து மிகப்பெரிய அது ஒரு பாக்கியம். அதனால் கிச்சனில் நிற்கிறத குறித்து முறுமுறுக்காதீங்க. அதுலேயும் ஆண்டவரோட ஞானத்தை யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதால் எப்படி சீக்கிரமாக அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிக்கிறது குறித்து பார்க்கணும். ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்குன்னு கிச்சன்லேயே இருங்க, இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை பண்ணணும்.